9 வருஷத்துக்கு முன்னாடி 9000 ரூபா இல்லைன்னு நல்லா சுத்திங்க. வண்டியை பார்த்தீங்களா? இதுவே தான் நிறைய டிசைன் இருக்கு. தண்ணி வேணுமா? சரி இங்கே பாருங்க. நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கையின் கல்யாண வேலை ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நானும் லாங் வீடியோ எடுக்கணும் தாங்க நினைக்கிறேன். ஆனால் அதை எடுக்கிறதுக்கான நேரம் சுத்தமாக எனக்கு கிடையாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறதுலாம் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கும் வீட்டுக்கு தான் கிளம்பி உட்காந்துருக்கேன். அது என்னென்னா, நேற்று மதியம் போலலாம் என்னோட இந்த சலங்கு கொலுசு இருக்கு இல்லையா, அதை ஷாம்பு போட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் போட்டு அப்படியே தரையில் போட்டு துணி தேய்க்கிற ப்ரஷ் இருக்குல்ல, அது மாதிரி இப்படி போட்டு இப்படியே தேய்ச்சி எடுத்தால் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். சரி, நேற்று ஊற வச்சேன். என்னென்னா, எப்படி ஊற வச்சேனோ அதே கலரில் தான் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இப்படி இந்த ஷாம்பு இருக்கு பாருங்க, அந்த ஷாம்பு போட்டு தான் ஊற வச்சேன். ஒரு எஃபெக்ட்டுமே தெரியல, அழுக்கு போகலை. சரி, வேஸ்ட் ப்ரஷ் இருந்துச்சு, அதை வச்சு தேய்க்கலாம் அப்படின்ட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, பாலிஷ் பண்ண கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம ஊரில் இங்கே வைசவங்க இல்லை, வைத்தீஸ்வரன் கோயில் இங்கே வைசவங்க இல்லை உண்டா? சரி, எங்கேயாவது கொடுப்போம். இது கல்யாணத்துக்கு போட்டுக்கலானுங்க. இது எடுத்து 9 வருஷம் இருக்கும். இந்த கொலுசு எடுத்து இதோ பாருங்க, அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இது 3 அடுக்கு முத்து, 3 முத்து இருக்கும் இந்த இடத்துல. இதை பாருங்க, இது அப்படியே 3 முத்து வச்சுருக்கும். நல்லா நெருக்கம் இருக்கும், போட்டாலும் நல்லா ஜல்க்குன்னு சத்தம் கேட்கும். அப்போ எடுக்கும் போது 9000 ரூபா. அதாவது எப்போனா 9 வருஷத்துக்கு முன்னாடி 9000 ரூபா. இப்போ இதோட மதிப்பு எப்படியும் ஒரு 60-65,000 வரும். 70,000 வர்றதுக்கும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் தங்கம் எப்படி விற்கிதோ அதே மாதிரி தான் வெள்ளி நிலவரமும். ரொம்ப காசு போடணும் அதுக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் என் தங்கச்சிக்கு கல்யாண கொலுசு போடுவாங்க இல்லையா, சலங்கை கொலுசு. இந்த மாதிரி எடுக்கலான்னு தான் போனோம், வாய்ப்பில்லை. அதனால் அப்படி செயினாக ஒரு அடுக்கில் ஒரு முத்தாக இருக்கும்ல, அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாச்சு. அதுவுமே 2 கொலுசு அதை போட்டுட்டு மேலே 21,000 ரூபா பணம் கொடுத்து அந்த கொலுசு எடுத்தது. இந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது அந்த கொலுசு. அப்படியே சிம்பிளாக அப்படியே அலசலாக இருக்கும். இந்தோ பாருங்க, நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த கொலுசு, இதே மாதிரி குட்டிமா போட்டிருக்கு. அந்த கொலுசுக்கு நாங்கள் மேலே வெள்ளிலாம் போட்டுட்டு 121 கிராம் வெள்ளி போட்டு 4,000 அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டோம். அந்த கொலுசுக்கெலாம் காசு கொடுக்கல. அதனால் இந்த கொலுசெல்லாம் இப்போதைக்கெல்லாம் மாற்ற முடியாது. பழைய கொலுசுன்னு குட்டிமாவுக்கு கொடுக்க போகிறேன். இதை நல்லா சத்தம் கேட்கும். அதனால் நான் கல்யாணத்துக்காக போட்டுக்க போகிற கொலுசு இதுதான். இந்த கொலுசு என்னோடய 7ஆம் அறிவை யூஸ் பண்ணி இன்னொரு விஷயமும் நான் செஞ்சுருக்கேன். அதை காட்டுறவாங்க. என் வீடே எங்கே பாருங்க, சுத்தமே இல்லாமல் கிடக்கு. தரையெல்லாம் பாருங்க, ஒரு வேலையும் வீட்டில் ஆகலை. பசங்களை கலப்புறோம், சாப்பாடு ஆக்குறோம், ஜாமத்தை கழுவுறோம். இதுதான், துணிமணி மடிக்க முடியல. எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. எங்கள் சின்னத்தையும் அத்தையும் தான் அப்பப்போ கொஞ்சம் அவங்களால என்ன முடியும், கொஞ்சம் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் நான் கிளம்பி வீட்டுக்கு தான் போக போகிறேன். இந்த பாருங்க, இதெல்லாம் அத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த கொடி ஏன்னா நம்ம இந்த கேட் கிளாஸ் அந்த செடி இருக்கு இல்லையா, அது கொடி நல்லா படருது. இது அப்படியே ஃபுல்லாக படர்ந்துட்டுனா மஞ்சளாக அழகாக பூ இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் அத்தை மட்டுமே இதெல்லாம் கட்டி ஆள் வச்சுக்கிட்டு தான் கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்க. இது என்னால் ஒன்றும் எடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறது. சரி வாங்க, ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை காட்டுறேன் வாங்க. ஆஹா, கறிக்குழம்பு வாடை தூக்குகிறது ஆலை. இங்கே பாருங்க, இந்த ஒன்று எடுத்திருக்கேன், எடுக்கலை சொல்கிறேன். அடுத்தது குட்டிமாவுக்கு எடுத்தோம் இல்லையா, அந்த கொலுசு இதுதான். இவ்வளோதாங்க. அதிகமாக வெள்ளி போட்டு இதே அளவுக்கு நானும் பாப்பாவும் எடுத்துட்டோம். அவங்களுக்கு ஒரு கை செயின் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். கொக்கி கொலுசு இருக்கும்ல, அது வச்சுருந்தேன். இந்த பாருங்க, இது என்னோட பழைய கொலுசு. அதாவது என்னென்னா, அருகெல்லாம் இல்லை, அப்படியே காலில் இப்படி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கைட்டிடலாம். அந்த மாதிரி கைண்டு வந்துச்சு. ஆனால் அருவெல்லாம் இல்லை, நல்ல வெயிட்டான கொலுசு. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இதை மாற்றுறதுக்கும் மனசு இல்லை. அருந்தால் தானே மாற்ற முடியும். நான் எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, எனக்கு லூஸாக இருக்குது, அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கொக்கி வச்சு இது பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் தான் கொடுத்துட்டு வந்தேன். பாலிஷும் அப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இந்த கொலுசுலேருந்து கட் பண்ணி 2 கொலுசையும் கட் பண்ணி
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்கங்க. இந்த பாருங்க, இது இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் வந்து நான் எவ்வளோ தெரியுமா மிச்சம் பண்ணி அழகாக சாமர்த்தியமாக இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா இதை இப்போதைக்கு எடுத்தாலே 15,000 16,000 கிட்ட வரும். இது கூட தான் வருமா தெரில. இது நல்ல வெயிட்டான கொலுசு, இதை நம்ம மாற்றுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். இதை மட்டும்தான் கட் பண்ணேன். இதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணுறதுக்கு 200 வாங்கிக்கிட்டாங்க. எவ்வளோ சிம்பிளாக 200 முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது இந்த கொலுசு மாற்றுக்கு இருக்குது. இது வந்து பெரிய கொலுசு இருக்குது. இப்போ இதை தான் வந்து நான் பாலிஷ் பண்ண கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா, நாளைக்கு தான் வந்து அக்கா நலுங்கு, அக்கா மாமா வைக்க போகிறோம். நேற்று வந்து அம்மா வச்சாங்க. நாங்கள் வந்து அந்த மாதிரி வெஜிடபிள் சாதம் அந்த மாதிரி போடலான் இருக்கோம். நானேலாம் செய்ய முடியாதுங்க. நேற்று அம்மா சொன்னதே நான்வெஜ்ஜு, அது என்னன்னு தெரியல. ஆனால் மாமா வீட்டிலேருந்து வந்து நான்வெஜ்ஜு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் நான்வெஜ் தான் சமைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து அதாவது தாய் நலுங்கு வெஜ்ஜு தான் செய்யணும், நானும் வந்து வெஜ்ஜு தான் செய்ய போகிறேன். ஆனால் தாய் மாமா வந்து நான்வெஜ் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு ஊர் பக்கம் ஒரு பழக்கமாக இருக்கும். உங்கள் ஊர் பக்கம் வந்து பந்தக்கால் வச்சாச்சுன்னா அந்த மாதிரி நான்வெஜ் செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சில பல விஷயம் வந்து எனக்கும் தெரியாது, எங்கள் அத்தைக்கும் தெரியாதுங்க. உண்மையாக எனக்கு தெரியாத விஷயத்த எங்கள் அத்தைகிட்ட ஒரு 2 கேட்பேன். அப்படியாப்பா இப்படியும் இருக்கலாம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லி கொடுப்பேன். இப்படி தான் மாமியார் மருமகள் இப்படி தான் இது பண்ணிப்போம். அதனால் வந்து தெரியாது. அதேமாதிரி ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நான் கேட்டிருந்தேன், உங்கள் ஊர் பக்கம் நலுங்குக்கு ரிட்டன் கிஃப்ட் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. சில பேர் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க. வில்லேஜ் சைடு அதாவது கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி செம்படம், இந்த மாதிரி த்ரோணி, கிண்ணம், அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கொடுத்துப்பாங்க. நேற்று அம்மா கொடுத்தது இவ்வளோ பெரிய பேஷன், இவ்வளோ பெருசு இருக்கும். பேஷன்னா குண்டா மாதிரி, இவ்வளோ பெருசு குண்டா மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு கூட அது கொடுக்கல. ஏன்னா 10 61 வாங்கியிருந்தாங்க, அதுவே பத்தலை. ஒரு 10 12 பேருக்கு பத்தலை. அதனால் நான் வந்து கொஞ்சம் கூட தான் வாங்கணும். என்ன வாங்கணும்னு தெரில. அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவையும் அழைச்சிட்டு கடைக்கு போய் அந்த வச்சு கொடுக்குற ஜாமம், பழம், பூவு, அப்புறம் இந்த வரிசைத்தட்டு இதெல்லாம் வாங்கணும். இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வச்சாதான் நாளைக்கு நான் வந்து எல்லாத்தையும் ரெடியாக கரெக்டாக வைக்க முடியும், அலைச்சல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வந்து பூவெலாம் வந்துங்க இப்போ மூர்த்த டைமாக இருக்கா, மூர்த்த மாதம் தானே இது. அதனால் வந்து 50 ரூபாய்க்கு பூ கேட்டால் இவ்வளோ தான் தராங்க. நம்ம வந்து நாங்கள் 100 ரூபாய்க்கு வந்து 1/4 கிலோ வாங்கணும்னா அது ஒரு பந்துக்கிட்ட வந்துடுது. நம்மளும் தலைக்கு வச்சுக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. அதனால அழுப்பு. எங்கே இருக்கு இங்கே பாருங்க, இந்த பூ அப்படியே 150 ரூபா. ஆனால் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கி கட்டுறது அதிகமாக தான் இருக்குது. அதாவதுங்க இன்னொரு விஷயமும், நம்ம வந்து இப்போ வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப இதாக போய் எல்லாத்தையுமே நான் காட்ட மாட்டேன். ஏன்னா வந்து மேலோட்டமாக அப்படியே காட்டிட்டு போயிடுவேன். இப்போ இந்த சீர்ஜாமம் எடுக்கிறது அதெல்லாம் வந்து இப்போ நான் வீடியோவில் காட்டுறதுனால யார் பெருமைக்கு எருமை வைக்கிறது அதெல்லாம் தேவை கிடையாது. எது அவங்கவுங்க வசதிக்கும் அவங்கவுங்க வீட்டு பொண்ணுக்கும் எந்த அளவுக்கு ஜாமான் எடுத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். அதை வந்து பொது தளத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ எடுத்திருக்கோம், நாங்கள் இதை எடுக்கிறோம், நாங்கள் அதை எடுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இது வண்டி எடுத்து 2 நாள் இருக்கும், 3 நாளா 2 நாள் ஆகுது. வண்டி எடுத்து 2 நாள் ஆகுது. இதுதான் வந்து மாப்பிள்ளைக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குற வண்டி. இப்போதைக்கு வந்து பெரிய மாப்பிள்ளையை வச்சு கொஞ்சம் ரன்னிங்கில் இருக்கிறார். அங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து இடம் சுத்தமாக இல்லைங்க. நீங்கள் அந்த ரோட்டில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ போய் காட்டுறேன் பாருங்களேன். நேற்று நலுங்குமே வந்து வீட்டு வாசலில் பந்தம் போட்டுருக்கோம்ல, அங்கே தான் நடந்துச்சு. உள்ளெல்லாம் வைக்க முடியாது. இந்த வண்டியை போய் அங்கே நிறுத்திக்கிட்டு அது ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் வந்து இங்கே இருக்கட்டும், கல்யாணத்தப்ப எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். இதுதான் மாப்பிள்ளைக்கான வண்டி. நல்லா இருக்கா? அதில் தான் நாங்கள் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஏற மாட்டேங்க. இவ்வளோ பெரிய வண்டியிலலாம் நமக்கு செட் ஆகாது. நான் ஏறினா காரில் ஏறுவேன், இல்லைனா வந்து எங்கள் வண்டி இருக்குது பாருங்கள், ஸ்ப்ளெண்டரு. அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உட்காந்துக்கிட்டு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இவ்வளோ பெரிய வண்டிலாம் நமக்குலாம் செட் ஆகாது. சரிங்க, அவ்வளோதான். இந்த பூ எனக்கு தானே இருந்தீங்க. சரி, நான் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் அங்கே என்னென்ன வேலை இருக்குது. காலையிலே அம்மா கூப்பிட்டாங்க, என்னால் போக முடியல. எங்கள் அத்தை தான் வந்து கறி குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து வெறும் வெஜ்ஜாக தான் இருக்கும். அதனால் சாப்பாடெலாம் இங்கே தான் சாப்பிட்டு போகணும். தண்ணி வேணுமா? ஐஸ் வாட்டரை போட்டிருக்கீங்க. நான் இங்கேருந்து ஐஸ் வாட்டர்லாம் குடித்தது பாதி, குடிக்காதது பாதி எடுத்து வந்திருக்கோம். இன்னொரு பாட்டில் இருக்குது. வெயில் சுத்தமாக தாங்க முடியலைங்க. நாயரிப்பு பேயரிப்பாக இருக்குது. இந்த பாருங்க, இது வரைக்கும் தான் பந்தல் போட்டிருக்கு. ரோடு அது
முன்னாடி பந்தல் போடுறதுக்கு முன்னாடியாவது இங்கே கொஞ்சம் உள்ள நகர்த்தி நிறுத்த முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ரோட்லேயே தான் கார் நிற்கிது. அதனால் அப்பப்போ வண்டியில் தான் வர்றது. இங்கேருந்து அங்கே வரைக்குமே பந்தல் நீட்டாக போட்டாச்சு. நம்மளுக்கு பாதியில் வந்து இந்த ஷெட்டு வந்துடும். அதனால் இங்கேருந்து கணக்கு பண்ணி தான் வந்து இந்த பந்தல் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு கூலிங்காக நல்லா இருக்குது. இந்த வீடு வந்து திருஷ்டிக்காக வச்சுருக்கோம். மச்சம். சரி வாங்க, அம்மா என்ன பண்ணுது? டிசைன் இல்லை, இந்த டிசைன் வச்சு அது எவ்வளோ வரும்? இதுவே கொடுங்கண்ணா. இது நல்லா தான் இருக்கு. கம்மியாக தான் இருக்கா? வச்சு கொடுக்க தட்டு. அம்மா நீ எந்த சைஸ்மா எடுத்த? இதை விட பெருசு இருக்கு. இந்த சைஸ் தான் வந்து அம்மா வச்சு கொடுத்தாங்க. தாய் நலுங்கு வைப்பாங்களே அதுக்கு இந்த சைஸு. அக்கா நலுங்குக்கு வந்து இந்த தட்டு மாதிரியே இருக்குது. கொஞ்சம் தாம்பலம் மாதிரி தானே இருக்குது பாருங்க. இதில் வந்து 70 பீஸ் எடுக்கவா? அது வேணாண்ணே, குண்டா வேணாம். நேற்று அம்மா இந்த குண்டான் தான் வச்சு கொடுத்தாங்க. இதில் இருக்காண்ணே 70 பீஸு. சரி இப்போ எடுத்துக்குமா? ஏன் நல்லா தானே இருக்கு. அம்மா இது பாருமா, இந்த மாதிரி தான் இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்களாம். அண்ணா நீங்கள் இந்த மாதிரி மாடலே கொடுங்கண்ணா. அதை காட்டுமா? இதுல இருக்கா? சரி இது கொடுத்துருங்க. சரி இருக்கா? நம்ம வில்லேஜ் சைடு வந்து வில்லேஜ் சைடில் அதிகபட்சம் வந்து இந்த மாதிரி நலுங்கு ஃபங்க்ஷனு, சடங்கு, வளைகாப்பு அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிளேட்டாவது வந்து வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஒரு சாக்லேட்டோ இல்லை வந்து இந்த ஜீனி வந்து பேக்கெட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டு ஏதாவது அந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. இந்த நிறைய பேர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் புதுசாக கலப்பி விடாதீங்க அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம சைடு அது இந்த டெல்டா பகுதியில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி கண்டிப்பாக தருவாங்க. இந்த மாதிரி இல்லை, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஏதாவது ஒன்று. ரிட்டன் கிஃப்ட்னா சும்மா அதை பொம்மை அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டுக்கு உபயோகமாக வந்தவங்க மனசு திருப்தியாக போகணும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக்கில் கப்பெல்லாம் தருவாங்க. காலம் மாற மாற இந்த மாதிரி வந்தது. இனி வரும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பித்தளையில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. சொல்ல முடியாது. பித்தளை ரேட்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து அது கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள் எல்லாமே எடுத்தாச்சு. அதெல்லாம் நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். இது மட்டும் நம்மளோடது வந்து எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. அம்மாடி வைட்டாக இருக்குது. இது வந்து 70 பிளேட் வருது. மீந்ததுன்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மீறாது, மீந்ததுன்னா கொடுத்துக்கலாம். சரி இங்கே பாருங்க. இந்த மாதிரி ஃபேஷன்லாம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இப்போ கொல்லையில் வந்து சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. சித்திலாம் சமைக்கிறாங்க. அந்த வடை, கூட்டு, பொரியல் எல்லாம் இந்த டைமில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 15 வீடு இருக்குது. அதுக்கு மட்டும் சொல்லி அப்படியே சிம்பிளாக வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் குண்டா வாங்கினா எவ்வளோ வரும்? 130 ரூபா 140 ரூபா வரும். இந்த குண்டான் எவ்வளோ பெருசு வருங்க. பேஷன் அது. சில பேர் வந்து இந்த பேஷன்னா என்ன, நீங்கள் சொல்கிற லாங்குவேஜே புரியலையே. பேஷன்னா என்ன? அவங்க வந்து ஃபேஷன் நினச்சிக்கிட்டாங்க அவ்வளோ இருக்குது. பேஷன்னா அது இதுதான் பேஷன். போது சாப்பாடு போட அகலமாக இருக்கும்ல, அகலமான குண்டான் இருக்குல்ல, அது வந்து பேஷன்னு தான் சொல்லுவோம். அதுதானா என்னன்னு தெரியல. நாங்கள் அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் எல்லாருமே வந்து இந்த அகலமாக இருக்கும், இப்படி இருக்கும். அது வந்து எல்லாருமே வந்து பேஷன் தான் சொல்லுவோம். இவ்வளோ பெரிய குண்டானா நீங்கள் குண்டான்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அதான் ஒரு சைடு ஒரு மாதிரி. நான் புதுசாக எதையும் அறிமுகப்படுத்தலை, நடைமுறையில் உள்ளதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லைட்லாம் போட்டாச்சு. இன்னும் வந்து அதிகமான லைட்லாம் போடல. குக்கர் வேறு கட்டிகிட்டே இருக்குது. அதிகமான லைட்லாம் போடல, சும்மா அப்படியே. ஏன்னா வந்து நேற்று வீடியோ எடுத்தேன் இல்லையா, அப்போ வந்து ரொம்ப இருட்டாக தெரிஞ்சிச்சு. ஒரு மூஞ்சி போய் கிளியராகவே தெரில. அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 டியூப் லைட்டு கட்டி அந்த கோல்டு லைட் மட்டும் இது பண்ணியிருக்கோம். இன்னும் குத்து விளக்கு, அந்த வெல்கம், அந்த மாதிரிலாம் நிறைய கலர் லைட்லாம் வந்து கல்யாணத்துக்கும் 3ஆம் நாள் போட்டுக்கலாம் அப்படின்னு இப்போ மட்டும் சிம்பிளாக போட்டிருக்கோம். எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் கறி குழம்பு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு 4-5 நாளாக இங்கே வந்து வெறும் சாம்பார் அந்த மாதிரி சைவமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் வீட்டுக்கு போய் நானும் என் கணவரும் சாப்பிட்டுட்டு திரும்பி காரை விட்டுட்டு
வண்டியில் வந்து நைட்டு வேலையெல்லாம் என்னென்னட்டு பார்த்துட்டு திருப்பி போகிறதுக்கு எப்படியும் 10-11 மணி ஆகிடும். சொல்லிக்க முடியாது. கிளம்புமா அம்மா? சரி வாங்க. அங்கே இது பருப்பு என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ தான் விசில் எடுத்து விட்ருக்கோம், போயிட்டுருக்கு. அது காஞ்சிருச்சு. தண்ணி கம்மியாக ஊற்றிருப்பாங்க போல இருக்காம்மா, அதனால் லைட்டாக ஸ்மெல்லு வந்தது. அம்மா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க. வெங்காயம் தக்காளிலாம் எதுவுமே போடாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்பு போட்டிருக்காங்க. அப்புறம் அது என்னத்துக்காகும்? வடை சுட்டாங்கங்க. 2 வடையை சாப்பிட்டுட்டு வயிற்று அப்படியே இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். சரி போயிட்டுமா? சரி திருப்பி எத்தனை மணிக்கு வருவோன்னு தெரில, வருவோம் பார்ப்போம். உங்களை யார் இந்த படுதா தூக்கிட்டு சொன்னது? நேற்று மழை வரவும் அவசரத்தில் இந்த படுதா ஒன்று செம்ம மழைங்க. அதனால் இந்த இது வந்து நாங்கள் எங்கேயாவது பிக்னிக் போகும்போது இந்த படுதா விரிச்சு போட்டு உட்கார எடுத்துப்போம். அது சின்னது தானே, இது பெருசு. இந்த இதில் இந்த கட்டுவாங்க இப்போதைக்கு, சும்மா இப்போதைக்கு போட்டிருக்காங்க. இந்த இடம் தான் அதை வெளிச்சமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ இங்கே தரை போட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க இந்த இடம் எப்படி இருந்ததுன்னு. அப்படியே கல்லும் மண்ணும், இந்த இடத்துல தான் கல் கொட்டணும். அதெல்லாம் வந்து தரை போட்டு இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. என்னங்க விரிச விட்ருக்கு இது? உங்க பாருங்க, அதுக்குள்ளே புது தரை நல்லா ஜல்லிலாம் கொட்டி நாங்கள் தரை போட்டது. இங்கே அதிர்வு இல்லை, ட்ரெயின் ரோடு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 20 அடி நடந்தால் ட்ரெயின் ரோடு. அதனால் அந்த அதிர்வுலேயே இப்படி தான் போகும். சரி வாங்க நாங்கள் போய்ட்டு வரட்டுமா? சரி நாங்கள் கிளம்புறோங்க. இது சூடாக இருக்குது. இல்லை சூடாக இருக்கே, நான் ஆறி போயிருக்குன்னு பார்த்தேன். ஏங்க அங்கே இந்த ஜாமான் எடுத்தோம் பாருங்க, பாத்திரம்லாம். அங்கே வந்து டீ குடிச்ச வேறு எதுவுமே இவங்க புரோட்டா சாப்பிடுமா. நாங்கள் பக்கத்துலேயே அந்த கடைக்கு பக்கத்துலேயே புரோட்டா கடை இருக்குது. புரோட்டா சாப்பிடுமா. நாங்கள் வேணாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு காலையில் 3 இட்லி சாப்பிட்டேன். அதோட அப்படியே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து கறி குழம்பு சாப்பிட்றேன். அப்போதான் மனசு அப்படியே திருப்தியாக இருக்கும். அவங்க சாப்பிட்ணும். சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து வீடியோ நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கல்யாண வீடியோ போடுவியாமா, அதுவும் ஷார்ட்ஸில் தான் போடுவியாமான்னு நிறைய பேர் போய் கேட்குறீங்க. கண்டிப்பாக அதுக்குன்னு யாராவது ஒரு ஆள் அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணணும் வீடியோ எடுக்கிறதுக்குன்னு. ஏன்னா அந்த புள்ளைக்குட்டிங்கெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்ப முடியல. காவியாவே அன்றைக்கி நிச்சயதார்த்த அன்னைக்கு எடுக்காவியா நான் வந்து காவியா அப்படின்னா தான் எடுக்குது. அந்த போயிட்டா இப்படியே செல்லை வச்சுக்கிட்டே நிற்கிது, எடுக்க மாட்டேங்குது காவியாவும். அதனால ஆள் தான் யாரையாவது. ஆமா, அன்னைக்கு காவியாவுக்கு எக்ஸாம் வேற. முகூர்த்தம் வந்து 6 to 7:30. அதனால வந்து 6 to 7:30 முகூர்த்தம். அதனால வந்து காலையிலே கல்யாணத்தை முடிச்சுட்டு 9 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போய் ஆயிடும். அதனால பக்கத்தில் யாராவது ஒரு ஆள் நல்ல ஆளாக கல்யாண பொண்ணையே வீடியோக்கு சொல்ல வேண்டியதுதான். அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேங்க. சரி, அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். டாடா.